நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்தை முன்மொழிந்தது தவறு என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். ஆனந்த விகடன் வார இதழுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், விஜயகாந்தை முதலமைச்சராக ஏற்றதால் தனது இமேஜ் போய்விட்டது என்பதை மறுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்தால்தான் கூட்டணிக்கு வருவேன் என விஜயகாந்த் கூறியதாக தெரிவித்துள்ள வைகோ, மக்கள் நல கூட்டணியில் உள்ள தலைவர்கள் விஜயகாந்த் வந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என கூறியதால் அவரை முன்மொழிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் விஜயகாந்தை முன்மொழிந்தது தவறு என்று வைகோ கூறியுள்ளார். அதேபோல் தன்னை பொடாவில் சிறையில் அடைத்த முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் 2006ஆம் ஆண்டு தேர்தலில் கூட்டணி வைத்தது முட்டாள்தனம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதன் காரணமாக தன்மீதான நம்பகத்தன்மை நொறுங்கி தரைமட்டமானது என்றும் வைகோ கூறியுள்ளார். பின்னர் 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணிக்கு வந்தபோது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முடிவெடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் ரீதியாக கடும் விமர்சனங்கள் வந்தாலும் கடந்த 5 ஆண்டு காலத்தில் முல்லை பெரியாறு, இலங்கை தமிழர் பிரச்சினை என இடைவிடாத போராட்டங்கள் நடத்தியதாகவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்தை அறிவித்தது தவறில்லை என்று இந்திய கம்யூனிஸ்டும், அப்போதைய சூழ்நிலையில் அது சரியான முடிவே என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தெரிவித்திருக்கின்றன. அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது மக்கள் நல கூட்டணியில் உள்ள 4 கட்சிகளும் சேர்ந்து எடுத்த முடிவு. அது இன்றைக்கு தேவை இருந்தது, அவசியம் இருந்தது. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியில் முதல்வர் வேட்பாளரை அறிவிக்க மாட்டோம் என நாங்கள் அறிவித்திருந்தோம். மார்ச் 23ஆம் தேதி விஜயகாந்த் அவர்கள் இந்த அணிக்கு வந்த பிறகு அந்த கருத்தை பரிசீலித்து மாற்றிக்கொண்டு முதல்வர் வேட்பாளராக அதை அறிவித்தோம். அது 4 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். திமுக, அதிமுக, பாஜக அவைகளையெல்லாம் விடுத்து நம்மோடு கூட்டு சேர்ந்து போட்டியிட அவர் முன் வருவதாக ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த பின்னணியில் முதல் வேட்பாளராக அவரை நாங்கள் முடிவு செய்து அறிவித்தோம். அன்றைய சூழலில் அந்த எடுத்த முடிவு என்பது தேவைப்பட்டது. இப்பொழுது முதல் வேட்பாளர் அறிவித்தது சரியா தவறா என்று இப்பொழுது அதை பார்ப்பது என்பது பொருத்தமாக இருக்காது என்று கருதுகிறேன்.